அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவனலோகத்தில் அவனுக்கு விருப்பமானவர்களை சுவனத்தில் நுழையச் செய்கிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களுக்கு சுவனத்தை கூலியாக வழங்குகிறார். வழங்கப்பட்ட சுவனத்தில் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் இருக்கும். உலகத்தில் ஹராமாக்கப்பட்டவைகள் எல்லாம் அங்கே ஹலாலாக்கப்படுகிறது. உலகத்தில் எதுவெல்லாம் வெறுப்பாக இருக்குமோ அங்கெல்லாம் அது விருப்பமாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால், உலகத்தில் அல்லாஹுக்கு பிரியமான இடம் மஸ்ஜிது, அல்லாஹுக்கு மிக கோபத்திற்குரிய இடம் கடைவீதி. அந்த கடைவீதியும் சத்தைகளும் சுவனத்தில் உண்டா? உலகத்தில் கடைவீதிகள் அல்லாஹ்விற்கு கோபத்திற்குரிய இடம். உலகத்தில் அல்லாஹ்விற்கு பிரியமானது மஸ்ஜித். உலகத்தில் சந்தைகளும் கடைவீதிகளும் ரப்பிற்கு கோபமான இடமாக ஏன் இருக்கிறது என்று தெரியுமா? அங்கே ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களும் மனிதர்களுடைய உள்ளங்களையும் திருப்பக்கூடிய, கவனத்தை மாற்றக்கூடிய இடமாக உலகத்தின் கடைவீதிகள் அமையும். லுக்மான் அல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் தன் பிள்ளைக்கு, யா புனை, என் அன்பு மகனே, 8 விஷயங்களை கொண்டு அவங்க உபதேசம் செய்வாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லுகிறேன் ஞாபகத்திற்கு. யஹ்ஃபல் ஐனைக, உன் கண்களை பாதுகாத்துக்கொள், மின் கைரி பைத்திக், உன் வீடு அல்லாத வீட்டுக்கு நீ போனா உன் கண்ணை பாதுகாத்துக்கன்னு சொன்னாங்க மகன்ட. ஏன் தெரியுமா? ஒரு கால் ஒரு வீட்டிற்கு போனால், அடுத்தவருடைய வீட்டிற்கு சென்றால், அந்த வீடுகளில் நீ உன்னுடைய கண்களை கொண்டு பார்க்கின்ற பொழுது உன் வீட்டில் இல்லாத சில காரியங்கள், சில பொருள்கள் அங்கு இருக்கும். ஆனால் உன் உள்ளத்தை ஈர்த்துவிடும், உன் உள்ளத்தை ஆசை உண்டாக்கிவிடும். எனவே உன் வீடு அல்லாத வீட்டிற்கு நீ சென்றால் உன் கண்களை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். இதுபோலதான் கடை வீதிகளுக்கு நாம் உலகத்தில் செல்கின்ற பொழுது பல காரியங்களை, பல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தை திருப்பு முனையாக மாற்றிவிடும். ஆனால் சுவனலோகத்தில் கடைவீதிகள் உண்டு, சுவனலோகத்தில் சந்தைகள் உண்டு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், என் அருமை தோழர்களே, சுவனத்தில் அல்லாஹ் எல்லா விதமான பாக்கியங்களையும் சுவனவாசிகளுக்கு வழங்குகிறார். வழங்கப்பட்ட அந்த சுவனவாசிகள் சுவனத்தில் இருக்கின்ற பொழுது எதை வேண்டுமானாலும் அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியமாக எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். கடை வீதிகளையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான், கடை தெருவுகளையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எல்லாம் கிடைக்கும். சந்தைகள், கடை வீடு எல்லாம் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கடை தெருவுக்கு போவாங்களாம், சுப்ஹானல்லாஹ். அப்படி கடைத்தருக்கு போகும்போது இடது பகுதியில் இருந்து ஒரு காற்று வீசுமாம். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடை வீதிகளுக்கு சுவனவாசிகள் செல்கின்ற பொழுது இடதுபுறத்தில் இருந்து ஒரு காற்று வீசும். வீசப்படக்கூடிய அந்த காற்றிலிருந்து புழுதிகள் கிளம்பி சுவனவாசிகளுடைய முகத்திலும் துணிமணிகளிலும் அவர்கள் உடுத்திருக்கின்ற உடைகளிலும் அந்த தூசிகள் படும். நாம கேட்கிறோம், உலகத்துல கடை தெருவிலேயோ ரோட்டிலேயோ போகும்போது காத்தடிச்சு தூசி ஏற்பட்டா என்ன ஆகுங்க? அழுக்காயிடும். அந்த அழுக்க போறதுக்கு வேற வழி தேடணுமா? வீட்டில் போனா பல ஏச்சிகள் உண்டு. ஆனா கடை தெருவில் அங்க சுவனத்துல அந்த காற்று ஏற்பட்ட உடனே தூசிகள் ஏற்பட்டு எல்லா சுவனவாசிகள் மீதும் அது படும். உடையில படும், எல்லாம் படும். இன்னொரு ஹதீஸும் வரும், என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சுவனவாசியினுடைய உடைகளில் அழுக்கு படாது. துவைக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை, எந்த சோப்புக்கும் வேலை இல்லை. இங்கே டிவியில் விளம்பரம் கொடுத்து சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு பெண்களும் அதை பார்த்துக்கிட்டு வீட்டுகளில் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, அதுதான் வேணும், நம்ம எதாவது மாற்றி வாங்கி போனால் அவ்வளோதான். அப்படித்தானே? அங்கே சுவனத்தில் சோப்புலாம் இல்லை, எந்த பொடியும் இல்லை, எந்த லிக்விடும் கிடைக்காது, எல்லாம் அழகாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட தூசி சுவனவாசிகள் மீது பட்ட உடனே சுவனவாசிகள் தங்களுடைய கடை தெருவை வீட்டும் அங்கே அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வார்கள், அவர்களுடைய மாளிகைக்கு செல்வார்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு, கூடாரங்களுக்கு செல்வார்கள், அவர்களுடைய உறவாக்களாய அறைகளுக்கு செல்வார்கள், அவர்களின் மாளிகைக்கு செல்வார்கள். மாளிகைக்கு போன என்ன தெரியுமா? காற்று ஏற்பட்டு தூசி அடைந்த அந்த சுவனவாசிகள்
அழகுமிக்கவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம், திடகாத்திரமாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறோம், என்றும் வாலிபர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அழகாக இருப்பாங்க. என்றும் 33 வயசு தான். மாப்பிள்ளை சோரவே மாட்டார், நல்ல திடகாத்திரமாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட சந்தோஷம். இவர் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த மனைவிமார்கள் சொல்வார்கள், தான் உள்ள போனவங்க இல்லையா, அந்த மனைவி இருப்பாங்க, ஹூரியங்கள் இருப்பாங்க. அவங்க இவங்களை பார்த்தவொன்னு சொல்லுவாங்களா, என்ன சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்களாம். நீங்க இங்க விட்டு நம்ம இந்த மாளிகை விட்டு வெளியே போனீங்கல்ல, இதை விட அழகு மிக்கவர்களாக நீங்கள் திரும்புகிறீர்களே, உங்களை அழகு சேர்த்தது எது, இப்படி அழகானவர்களாக வருகிறீர்கள் என்று அந்த ஹூரியங்களும் மற்ற அவங்களுடைய மனைவிகளும் சொல்வார்கள் இவர்களை பார்த்து. இவர்களும் திரும்ப சொல்லுவாங்களா, நாங்க போயிட்டு வரதுக்குள்ள நீங்களும் அழகாயிட்டீங்கன்னு சொல்லுவாங்களாம். அழகும் அழகும் ஒன்று சேரும் இடம்தான் சுவனம். சங்கியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட கடைவீதிகளும் சுவனத்தில் உண்டு. அல்லாஹு தஆலா அங்கே சந்தைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறான், கடைவீதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட சுவனவாசிகளில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானார்.